செய்க தவம் நெஞ்சே தவம் செய்தால் எய்த விரும்பியதையெல்லாம் எய்தலாம். அன்பில் சிறந்த தவம் இல்லை. வையத்தில் அன்புடையோர் இன்புற்று வாழ்தல் இயல்பு எனும் மகாகவி பாரதியின் வார்த்தைகளை முன்வைத்து மேடையில் இருக்கக்கூடிய பெருமக்களையும் அவையையும் பணிவன்போடு வணங்கி மகிழ்கிறேன். தனி மனித அறம் என்பது எனக்கு மீராமா அளித்திருக்கக்கூடிய தலைப்பு. இன்றைக்கு ஏதோ ஒரு வெற்றிடம் நம்மை சூழ்ந்து இருக்கின்ற பொழுது நடக்கக்கூடிய குற்றங்களுக்கெல்லாம் எது காரணம் என்று அலசி ஆராய்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தனி மனித அறம் குறித்து நான் உங்களோடு சேர்த்து கொஞ்சம் சிந்திக்கலாம் என்று நினைக்கிறேன். ஒரு காட்டில் ஒரு புலி 2 பேரை துரத்துச்சு. 2 பேருமே தலைதறிக்க ஓடிட்டு இருக்கும் பொழுது ஒருத்தன் நின்று தன்னுடைய காலில் இருக்கிற ஷூவுக்கு லேசை டைட் பண்ணான். அப்போ பக்கத்தில் ஓடிட்டு இருந்தவன் சொன்னா, டேய் புலி வருதுடா, ஓடுடா, நீ இப்படி நிற்காதடா, அவசரமாக போகணும்டா, நம்ம வான்னா. அவன் சொன்னா, இரு, நான் இப்படி பண்ணாதான் வேகமாக ஓட முடியும், இரு, வாடா, நானும் அப்படி தானடா இருக்கேன், வாடா, நான் உன்னை விட வேகமாக ஓடுறதுக்கு தான்டா நான் ஷூவில் லேஸ் கட்டுறேன்னு அவன். நான் வாழ்ந்தால் போதும் என்று நினைக்கக்கூடிய காலச்சூழலின் கட்டாயத்தில் நாம் எல்லோரும் நின்று கொண்டிருக்கின்ற பொழுது இந்த தலைப்பு ஒரு சுய ஆன்ம பரிசோதனையாக நான் உங்கள் முன்னால் வைக்கிறேன். நான் 2 வீலர் ஓட்டுவேங்க, ரொம்ப வேகமாக ஓட்டுவேன். 20 நிமிஷம் தான் இருக்கும் வீட்டில் இருந்து கிளம்புறதுக்கு, காலேஜுக்கு போகணும். நான் வேகமாக ஓட்டுறேன். ஒரு இடத்துல சிக்னல், நான் நின்றுட்டேன், வேற வழி கிடையாது. இப்படி ரைட்டில் திரும்பி பார்த்தா சுவரில் ஏதோ எழுதி இருந்ததுங்க. ரொம்ப அவசரமான காலகட்டத்தில் கூட என் மனதில் ஆழமாக அப்படியே படிந்த அந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்றேன். கடவுள் என்று கையெழுத்து போட்டு அந்த 2 வரி இருந்தது, மனசுல அப்படியே ஒட்டிக்கிருச்சு. நீ அநியாயமாக சேர்த்து வைத்திருப்பதை, புரிஞ்சிருச்சா, நீ அநியாயமாக சேர்த்து வைத்திருப்பதை அனுபவிப்பதற்கு என் ஆசீர்வாதம் கொண்ட ஒருவன் வருவான். பயமாயிடுச்சியா, என்ன சொல் இது? அறம் என்பது கொல்லும். யாருக்கு? யார் பிழை செய்கிறார்களோ அவர்களை அறம் கொல்லும். அதனால் தன்னை அறம் கொன்றுவிடக் கூடாது என்பதற்காக, தன்னை காக்க வேண்டும் என்பதற்காக ஆ என்று சொன்னாலே அறம் செய்ய விரும்பு என்று சொல்லிக் கொடுத்தார்கள் நமக்கு. ஏ என்றால் அவர்களுக்கு ஆப்பிள், ஆ என்றால் நமக்கு 2 தான். ஒன்று ஆ என்றால் நம்மளை பெத்த அம்மா, 2 அறம். என்றைக்கு இந்த 2ஐயும் நாம் நம்முடைய ஆன்மாவிற்குள் கரைத்துக் கொள்ளுகிறோமோ நமக்கு முக்தி. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீதி அறம் பற்றி பேசுவதற்கு ஒரு வழக்கறிஞரை தேர்ந்தெடுத்தீங்க பாருங்க, அங்கேயே உங்களுடைய அறம் ஜெயித்து விட்டது. அவ்வளவு சீக்கிரமா பேசிட முடியுமா? ஒரு வியாபாரியை கூப்பிட்டு வாயா அறம் பேசியா அப்படின்னு விடுறீங்களே. நான் யோசித்து பார்க்கிறேன், எப்பொழுது தனி மனித அறம் காக்கப்படுகிறதோ அங்கே சமூக அறம் காக்கப்படுகிறது. எங்கே தனி மனித அறம் இல்லையோ அங்கே சமூக அறம் கிடையாது. 2 நாடுகள் அழிந்து போயின, ஐநா கூடியது. அப்பொழுது தலைவராக இருந்த கோஃபி அன்னன் சொன்னார், ஒரு நாடு அழிகிறது என்றால் அது முதலில் ஒரு தனி மனிதனின் மனதில் தான் கருப்பு விதையாக விழுகிறது. தனி மனிதனுடைய மனதில் விழக்கூடிய கருப்பு விதைதான் இந்த சமூகத்தை அழிக்கிறது. நான் யோசித்து பார்க்கிறேன், பாரதி பேசுகிறான், முத்துமாரியம்மனை வேண்டுகின்ற பாரதி சொன்னான், துணி வெளுக்க சாம்பல் உண்டு எங்கள் முத்து மாரியம்மா, எங்கள் முத்து மாறி, மனம் வெளுக்க சாம்பல் இல்லை எங்கள் முத்து மாரியம்மா, எங்கள் முத்து. மனம் வெளுக்கிறதுக்கு எங்கிருந்து போறது சாம்பலுக்கு? மனம் எப்பொழுது அழுக்காக இருக்கிறதோ சமூகம் எப்படி சுத்தமாக இருக்கும்? தனி மனித அறத்தை தொலைத்திருக்கின்ற காரணத்தினால் தானே மரம் வெட்டுகிறோம் நாம். எங்க கல்லூரியில மரத்தை வெட்டினாங்க பில்டிங் கட்டுறதுக்காக, எங்க டிபார்ட்மெண்ட் முன்னாலதான். அன்னைக்குதான் நான் உணர்ந்தேன், எத்தனையோ ஆண்டு காலமாக பார்த்து வளர்ந்த கிளை பரப்பி நின்ற அந்த பருத்தி மரம் 3 நிமிடங்களில் சாய்ந்தது. அந்த குரல், அந்த சப்தம், அன்றைக்குத்தான் நான் நிலம் மாரடித்து அழக்கேட்டேன். எங்கே தொலைத்து விட்டோம் நாம் நம்முடைய அறங்களை? நகங்களை வெட்டுவது போல் மரங்களை வெட்டுகிறார்கள். முன்பின் சாய்ந்து பழக்கமில்லாத மரங்கள் சட சட என்று சரிகின்றன.
தனி மனிதனுடைய மனதில் அன்பு இருந்தால் மரம் வெட்டுவோமா நாம்? தனி மனிதனுடைய மனதிலே அறம் இருந்தால் வியாபாரத்தில் கலப்படம் செய்வோமா? ஆங்கிலேய மொழியை நான் நேசித்த ஒரு இடம். கலப்படத்துக்கு அவன் செருப்பால் அடிச்ச மாதிரி சொன்னான் பாருங்க, அடல்ட்ரின்னு. என்ன மரபு நம் மரபு? தனி மனித அறத்தில் நின்று திளைக்கும் மரபு நம் தமிழ் மரபு. சாதாரணமான பரம்பரை இல்லைங்க தமிழ் மரபு பரம்பரை. சித்த வைத்தியத்துல அவுல இடிக்கும் போது கீழே குறிப்பு எடுத்து படிச்சு பாருங்க. உலக்கையில் இருந்து நீங்கள் இரும்பு பூனை நகற்றி விடுங்கள், நீங்கள் இடிக்கின்ற பொழுது அந்த அவுல் காயப்பட்டு விடக்கூடாது என்று எழுதப்பட்டிருக்கும். அப்படிப்பட்டவர்கள் நாம். நம்முடைய அறத்தை நாம் தொலைத்து நிற்கிறோம். ஊழலை பத்தி ஐயா சொன்னார். எந்த துறையில் ஊழல் இருக்கவே கூடாதோ அந்த துறையிலெல்லாம் ஊழல் இருக்கிறது. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான் சொன்னார், குறுக்கு வழியில் வாழ்வை தேடிடும் குருட்டு உலகமடா, இவர் கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டிடும் திருட்டு உலகமடா. தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா, இதயம் திருந்த மருந்து சொல்லடா. முளையும் பயிரை விளையும் கொடியை வேருடன் அறுத்து விளையாடும் மனம் நொந்திடும் தோட்டக்காரனிடம் மிரட்டல் வார்த்தைகள் கூறும் பல வரட்டு கீதங்கள் பாடும் விதவிதமான பொய்களை சொல்லி புரட்டும் உலகமடா. தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா, இதயம் திருந்த மருந்து சொல்லடா. இழந்து இருக்கிறோம், நாம் அறத்தை இழந்து இருக்கிறோம். அதனால் தான் நமக்கு இத்தகைய இழிவு வந்து சேர்ந்திருக்கிறது. எங்க ஒரு பொண்ணு ஒரு பையனை காதலிக்கிறா, காதல் புனிதமானது தானே, என்ன தப்பு? அதை இவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்களே. தாயும் தந்தையும் சேரக்கூடிய அதை புனிதமான தாம்பத்தியம் என்றுதானே சொல்லி பழக்கம் நமக்கு. காதல் தவறு அல்ல. அதை இன்றைக்கு எப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் திரைப்படங்களில். ஒரு காலத்தில் நான் சிறியவளாக இருக்கின்ற பொழுது படம் பார்க்கின்ற பொழுது அப்படியே எம்ஜிஆர் அப்படியே நடந்து போவார். ஒரு அழகான பாட்டு, உன்னை நான் சந்தித்தேன் நீ ஆயிரத்தில் ஒருவன், அந்த அம்மா பாடிக்கிட்டே வருவாங்க. கடைசியா அந்த அம்மாவுக்கு ரொம்ப ஆசையின் உச்சத்தில் போய் ஒரே சொல் தாங்க சொல்லுவாங்க, ஒரு பெண் தன் காதலை இந்த சொல்லை கடந்து வேறு எப்படியும் சொல்லிவிட முடியாது என்று கண்ணதாசன் எழுதினான். மன்னவா, உன்னை நான் மாலையிட்டால் மகிழ்வேன். இங்க நிக்குதுங்க அறம், இங்க இருக்குது அறம். காதலை கூட திருமணம் என்கின்ற நிலைக்கு உயர்த்தி அதில் நான் சேர்ந்து உன்னோடு வாழ விரும்புகிறேன் என்ற சொல்லிலே அவள் தன்னுடைய முழுமையை சொல்லி நிறுத்திட்டாளே. இன்னைக்கு எந்த பாட்டையாவது நாம் உச்சரித்து விட முடியுமா? அறம் நின்று கொல்லும். ரொம்ப மனசுக்கு கஷ்டத்துல நான் சொல்றேன். ஐயா சொன்னார், அந்த தனி மனிதாரம் எங்க தெரியுமாங்க போச்சு. நான் யோசிச்சு பாக்குறேங்க. நான் கிராமத்தில் இருக்கின்ற பொழுது அந்த சின்ன பிள்ளையா சுத்திட்டு இருக்கும்போது ஒரு 5000 குடும்பங்கள் இருக்கக்கூடிய ஒரு சின்ன டவுனா இருந்தாலும் அங்க ஒரு சோடா ஃபேக்டரி இருந்து ஒரு சோடாக்காரன் இருப்பாங்க. எங்கங்க அவன்லாம் காணாம போக்கிட்டோமே. டைகர் எக்கானமி வந்துருச்சே. இப்படி நான் யோசிச்சு இருக்கிறேன். ஏதோ ஒரு ஜியோகிராஃபி சேனல்ல போய் போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அதுல வந்து ஒரு விலங்கினம் பற்றி ஒரு செய்தி வந்துச்சு. கமெண்ட்ரி பண்றவன் சொல்றான், சிங்கம் ராஜா ஏன் புலி ராஜா இல்ல தெரியுமா? 2 பேருக்கும் ஒரே வித்தியாசம் தான். நாங்க இன்னும் கேட்டா சிங்கத்தை விட புலி இன்னும் கொஞ்சம் சுத்தமாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும், நடக்கிறது அதெல்லாம் ரொம்ப சரியா இருக்கும். இருந்தாலும் புலி வந்து ராஜா கிடையாது, சிங்கம் தான் ராஜா. ஒரே குணம் தான் வித்தியாசம். என்னன்னா சிங்கம் பசிச்சாதான் அடிக்கும், புலி பார்த்தாலே அடிக்கும். இன்னைக்கு பசி இருக்கோ இல்லையோ, யார பார்த்தாலும் அடிச்சிடணும், யார பார்த்தாலும் அழிச்சிடணும், நான் மட்டும் வாழணும் என்கின்ற அறம் இருக்கின்ற இடத்திலே, அந்த இடத்திலே அறமற்ற சூழ்நிலை நிகழ்கின்ற பொழுது நீங்கள் எப்படி இந்த சமூகத்தை உய்வித்து விட முடியும் என்று நான் கேட்கிறேன். நான் ஒரு அயல் நாட்டுக்கு போயிருந்தேன். அந்த அயல் நாட்டில் ஒரு மியூசியம்ங்க, அதுக்குள்ள போறேன். தண்ணிங்க, தண்ணியில இந்த வைரம் வைடூரியம் மாணிக்கம் எல்லாம் பெரிய பெரிய கல்லா அப்படியே கீழே போட்டு வச்சிருக்காங்க தண்ணியில. அந்த ரூம்ல வேற யாரும் இல்லை, ஒரு கைடு தவிர்த்து. நான் அந்த கைடு கிட்ட கேட்டேன், நாம போற இடம் எங்கிருந்து புறப்பட்டு போறோங்கிற இடம் இருக்குல்ல, நான் போய் கேட்டேன், இந்த தண்ணியில கரண்ட் இருக்கா? அவர் என்ன மேலே கீழே இப்படி பார்த்து சொன்னாரு, இல்ல அப்படின்னாரு. கேமரா ஏதாவது வச்சிருக்கான்னு கேட்டார். இல்லைன்னாரு. அப்போ நான் சொன்னேன், எப்படியா கேமராவும் இல்லை, தண்ணிலையும் கரண்ட் இல்லை, அப்படியே திறந்த மணிக்கு இவ்வளோ விலை உயர்ந்த பொருட்கள்லாம் போட்டு வச்சிருக்கீங்களே, உங்களுக்கு பயமா இல்லையா? எதுக்குன்னு கேட்டார். இல்லை யாராவது எடுத்துக்குவாங்களோன்னு பயமா இல்லையான்னு கேட்டுட்டேங்க.
அவர் சொன்ன பதில், மேடம் இது எங்கள் தலைமுறைக்கு எங்கள் வளத்தை காட்டுவதற்காக நாங்கள் வைத்திருக்கிறோம், அதை நாங்கள் திருடுவதில்லை. எங்கள் தலைமுறைக்கான விஷயத்தை நாங்கள் திருடுவதில்லை. இது ஒரு சிறிய நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கைடு சொன்னது. இன்றைக்கு நாம் எல்லாவற்றையும் தீட்டுப்படுத்தி விட்டோமே. பஞ்சபூதங்கள் இல்லையே, நெருப்பு மட்டும்தான் விட்டு வச்சிருந்தோம் நினைச்சோம். கும்பகோணத்துல அதையும் தீட்டுப்படுத்திட்டோம். எதை விட்டு வைத்திருக்கிறோம் நாம்? என்ன தனி மனித அறம் இருக்கிறது? நான் ஒண்ணு கேட்கிறேங்க, நம்ம எல்லாருக்குமே ஆசை இருக்கு, தகுதி இருக்கா? அந்த தகுதியை வளர்த்துக்கணும் இல்லையா? மீராமா சொன்னாங்களே, கூட்டிட்டு போய் அந்த 10 கவரை திருப்பி கொடுத்து மன்னிப்பு கேட்டா அன்னைக்கு நைட்ல பட்னியோட கடந்தா பாருங்க ஒரு அம்மா. என்னங்க இதுதானேங்க. நான் ஒண்ணு சொல்றேங்க, இன்னைக்கு மன வருத்தத்தோட சென்னையில், மீராமா, சென்னையில் சிட்டுக்குருவிகள் வருவதில்லை. ஏன் தெரியுமா? என்ன அறம் தெரியுமா? இல்ல, முதியவர்களும் முற்றங்களும் இல்லாத வீடுகளுக்கு சிட்டுக்குருவிகள் வருவதில்லை. ராப்பிச்சக்காரங்க வருவாங்க முதல்லலாம், இப்பெல்லாம் வர்றதில்லை. யாரோ ஒருத்தங்க தான் சொன்னாங்க, மேடையில் தான் யாரோ சொன்னது கேட்டேன். என்னைக்கு நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜ் வந்ததோ அன்னைக்கே ராப்பிச்சக்காரன் வர்றதில்லை. அறம் தொலைந்து விட்டதுங்க. ராத்திரியில யாராவது பசித்து வருவார்கள் என்று ஒரு பிடி சோறு அன்னம் எடுத்து போட்டு அதில் தண்ணீர் ஊற்றிய பழக்கம் இருக்கா இன்னைக்கு? இன்னைக்கு விருந்து ஓம்புதல் தான் இல் அறம் என்று சொல்லுகின்றோமே, அந்த விருந்து ஓம்புதல் இருக்கிறதா இன்றைக்கு? இல்லையே. எங்க பாட்டி ராத்திரியில வரக்கூடிய அந்த பசித்த அந்த ஏழைக்கு சாப்பாடு இருந்தா கொடுப்பாங்க, சாப்பாடு இல்லைன்னா அரிசி கொடுப்பாங்க. நான் எப்பவுமே பார்த்துருக்கேன். ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, அரிசியும் வீட்டில் வந்து பரக்கத்தா இருந்ததுன்னு போனாங்க. இறையொருளோடு இருக்கிறது, எனக்கு குறைஞ்சி இருக்குன்னு சொல்ல மாட்டோம். அன்னைக்கு வீட்டில் வந்து அரிசி பரக்கத்தா இருக்கு, சோறு வந்து எல்லாரும் சாப்பிட்டோம், தீந்துருச்சு. கொஞ்சமா இருக்கு, அது பத்தாது. அதனால எங்க அம்மா என்ன சொல்லிச்சு, என் கையில ஒரு 4 அணாவை கொடுத்து இது போய் அவர் கொடுத்துட்டு வந்துச்சு. என்ன கொடுத்துட்டு வந்துட்டு கேட்டேங்க, இவ்வளோ நாளா நீ தானே போட்ட சோறோ, நீ தான் போடுற அரிசியோ, நீ தான் போடுற, இந்த காசு மட்டும் எனக்கு கொடுத்து அனுப்புற, நீயும் போட வேண்டியது தானே என்ன? அப்போ அம்மா சொன்னாங்க, இந்த உன் கை சின்னது பாப்பா, அது அவ பசிச்சு இருக்கிறானா, போடுறதுக்கு லேட் ஆகும், அதனால தான் நான் போட்டேன். இது ஏன் தெரியுமா உன்கிட்ட கொடுத்தேன்? நாளைக்கு உன் கை பெருசாகின்ற பொழுது மற்றவர்களுடைய வயிறு தனியை நீ அன்னமிட வேண்டும் என்கின்ற பயிற்சி உனக்கு வர வேண்டும் என்பதற்காக இந்த காசு கொடுத்தேன் நான் எங்க அம்மா. நான் ஒன்று கேட்கிறேன், நம்முடைய குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்கிறோமே, இந்த தனி மனித அறத்தில் நின்று கொண்டு இதை நான் சொல்லுகிறேன். யாருங்க பெரிய மனுஷன்? என் பையன் பெரிய மனுஷன் ஆகணும்னு சொல்றீங்களே, என் பொண்ணு பெரிய மனுஷி ஆகணும்னு சொல்லி, அப்படின்னா என்னங்க? டாக்டரா நான் பெரியவங்களா? இன்ஜினியர்ஸ், நீதிபதி, அரசியல் தலைவர்கள், இவங்கெல்லாம் பெரிய ஆட்களா? யார் தெரியுமாங்க பெரிய ஆள்? எந்த ஒரு மனிதன் அறத்தோடு நிற்கின்ற பொழுது அவனால் 4 பேருக்கு நன்மை நடக்கிறதா, அவன் பெரிய ஆளுங்க. அவனை பெரிய ஆள்னு சொல்லுங்க. அந்த பெரியாளாக இந்த குழந்தை வளர்வதற்கு நாம் என்ன சூழலை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம் என்கின்ற சுய விசாரணை தான் இது. இது ஒரு சுய விசாரணை. நாம சொல்றோங்க, விஸ்வரூபம் எடுத்து நிக்கணும், விஸ்வரூபம் எடுத்து நிக்கணும்னு. ஜேகே தாங்க சொல்லுவார். அன்னைக்கு ஜேகே பேச வரார், நான் யூடியூப்ல தான் கேட்ட அவருடைய பேச்ச. அறிவிப்பாளர் அவரை சொன்னார், இப்பொழுது ஜெயகாந்தன் அவர்கள் பாரதியாரை பற்றி பேசுவார்கள், தங்களுடைய விஸ்வரூபத்தை காட்டுவார் அப்படின்னு. உடனே வந்து நின்று ஜேகே சிம்மம். அது நண்பர் சொன்னார், நான் பாரதியை பற்றி பேசுகின்ற பொழுது விஸ்வரூபம் காட்டுவேன் என்று. விஸ்வரூபம் என்பது நான் காட்டுவதல்ல, நீங்கள் காண்பது என்று சொன்னார். அறம் அப்படிதாங்க. ஒருவனிடத்தில் விஸ்வரூபம் இருந்தால், அறம் இருந்தா கண்டுபிடிச்சிடலாங்க, அறம் இல்லைன்னா கண்டுபிடிக்க முடியாதுங்க அந்த விஸ்வரூபத்தை. அறம் இருக்க வேண்டும் நம்மிடத்தில். நமக்கு ஆசை இருக்கு, தகுதி இருக்கிறதா? தகுதியை வளர்த்து கொண்டிருக்கிறோமா? அறம் தான் தகுதி. யாரோ ஒருவர் தான் சொன்னார், ஒரு நாய் இருந்துச்சாமா, அந்த நாய் வந்து பணக்கார வீட்டு நாய், அது வந்து வாக்கிங் போச்சாமா. அது வந்து ரோட்ல வந்து இன்னொரு நாய் இருந்தது, அந்த நாய் வந்து அந்த நாய்க்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுச்சு. இது கார்ல திரும்பி போயிடுச்சு. இந்த நாய் வந்து அதை கண்டுபிடிச்சு எப்படியோ வீட்டுக்கு போயிடுச்சுங்க. வீட்டுக்கு போயிட்டு கத்துது. இது காலையில கேட்ட குரலா இருக்கேன்னு பல்கனில வந்து எட்டி பார்த்துச்சான். அந்த நாய் எட்டி பார்த்த உடனே இது சொல்லிச்சான், வெளியில இருக்கிறது, வா போலாம். அது சொல்லிச்சான், வரமாட்டேன். ஏன்னு கேட்டுச்சான். இது இங்க நல்ல சாப்பாடு கிடைக்குது, நான் வரமாட்டேன். ஏய், ஒரே ரைஸ், கம் அவுட், I will give you variety rice, come out. அது வரல, வரமாட்டேன்றுச்சு.
ஏன் வரமாட்டேங்கிற, உனக்கு என் மேல ஆசை இல்லையா? நீ இல்லை இல்லை, என்னை தகப்ப மாதிரி வளர்க்குற என் முதலாளி இருக்கிறாரு, என் முதலாளி வந்து சொல்லட்டும், அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுறேன்னுச்சான். உடனே கீழே இருக்கிற நாய் கடிச்சா, நீ என்ன எம்ஜிஆர் படம் பாப்பியா? அவர் தான் காதலியிடம் சொல்லுவார், அப்பாவிடம் சொல்லிவிட்டு வந்தாயா? என்னது இது, வா அப்படின்ச்சான். இல்ல இல்ல இரு, எங்க 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 முதலாளி கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு வந்துடுறேன். என்ன கேட்க போற? எங்க வீட்டு முதலாளிக்கு ஒரு அழகான பொண்ணு, அது வந்து அந்த ரோட்ல இருக்கிற யாரோ ஒரு பையனை லவ் பண்ணுது, அதுக்கும் அது கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் வந்து சண்டை போட்டுட்டு இருந்தாரு. நேற்று நைட்டு 2 பேருக்கும் சண்டை. அவனுக்கு கல்யாணம் பண்ணியே கொடுக்க மாட்டேன், அவன் கல்யாணம் பண்ணா நான் செத்துருவேன், நான் கல்யாணம் பண்ணியே கொடுக்க மாட்டேன். 2 பேரும் சண்டை போட்டு இருக்கும்போது நான் நடுவில் வந்தேன். என்ன பார்த்து சொன்னார், இந்த நாய்க்கு உன்னை கல்யாணம் பண்ணி தருவேனே தவிர உனக்கு அந்த பையனை கல்யாணம் பண்ணி தர மாட்டேன்னாரு. எங்க முதலாளி வரட்டும், ஒரு வார்த்தை கேட்டுட்டு வந்துடுறேன்னு. நமக்கு ஆசை இருக்கிறது, அறம் இருக்கிறதா, தகுதி இருக்கிறதா? ஒரு விடயத்தை அடைய வேண்டும் என்றால் முதலில் நமக்கு தகுதி இருக்கிறதா என்பதனை நாம் சுய ஆன்ம பரிசோதனை செய்து கொண்டால்தான் எல்லா சூழலும் நமக்கு நிலைக்கும். எல்லா சூழலும் நினைக்கும். ஒரு மன்னன் இருந்தான், அந்த மன்னன் கொடுங்கோலன். அந்த கொடுங்கோலனுடைய ஆட்சியிலிருந்து அவனை விலக்க வேண்டும் என்று கலகம் செய்தாலாம் ராணி. ராணியை கொல்ல வேண்டும் அல்லது ராணியை தற்கொலை செய்து கொள்ள தூண்ட வேண்டும், நாட்டிலே கலகத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சூழ்ச்சி செய்த மன்னன் சொன்னான், வா உன் கலகக்காரர்களோடு வா, நான் உனக்கு நாட்டை திருப்பி தருகிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை, நீ பட்ட பகலில் ஆடை இல்லாமல் இந்த தேசத்தை உலா வந்து விடு, அந்த நாள் நான் என் மக்களாட்சியாக இந்த நாட்டை அறிவிக்கிறேன் என்றான். அவனுடைய எண்ணம் வேறு. ராணி சரி என்றாளாம், வெளியில் வந்தாளாம், ஆடைகள் அல்லாமல் வெளியில் வந்தாளாம். நிர்வாணமாக தன்னை வெளிப்படுத்தி கொண்டு மக்களுக்காக வெளியில் வந்து நின்ற அந்த ராணிக்கு அந்த நாட்டு மக்கள் தன் இமைகளை ஆடைகளாக்கினார்கள் என்று சொல்லி எழுதினார். நம்முடைய மானம் என்பதும் அடுத்தவர்களுடைய மானம் என்பது ஒன்றுதான். எந்த நிலையிலும் அடுத்தவர்களுடைய மானத்தை கெடுக்கின்ற வகைக்கும் என் பார்வையை கூட செலுத்த மாட்டேன் என்று சொல்லுவது அறம். இரண்மனை நோக்கா பேராண்மை என்பான் வள்ளுவன். நான் சொல்லுகிறேங்க, அறம்னா என் பெரியாரம் எல்லாமே வந்து பேசுங்க, கல்வி வந்து பேசுங்க, வணிகம் பேசுங்க, எல்லாம் பேசுங்க. எல்லாவற்றினுடைய அச்சாணி எது தெரியுமா? மனத்து கண் மாசு இளன் ஆதல் அனைத்து அறம் ஆகுல நீர பிற. தனி மனித ஒழுக்கம் இருக்கக்கூடிய இடத்தில் தான், தனி மனித அறம் வாழக்கூடிய இடத்தில் தான் சமூக அறம் நிலைக்கும். வாய்ப்புக்கு மகிழ்ச்சி. வணக்கம். ஏற்கனவே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி மேரேஜ் சர்டிஃபிகேட்டை ஃப்ரெண்டு வீட்டில் கொடுத்துட்டு இருக்குது. ஏன்னா சக்தி நீ அழகா இல்லை, நான் உன்னை காதலிக்கல, ஆனால் இதெல்லாம் நடந்துடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. விஸ்வா அவர்கள் ஞாபகம் இருக்குல்ல, மெட்டி ஒலி யாரால மறக்க முடியும்? கோலங்கள் 7.5-8 வருஷம் போட்டான் ஐயா. அவ்வளவு பெரிய கோலத்தை நான் என் வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது.